ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இது லாங் சீரீஸாக போகுமா இல்லை மினிஸாக போகுமா அப்படின்னு சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. பட் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறேன். திஸ் இஸ் அ ஃபீல் குட் ஸ்டோரி. நான் அது இப்போவே சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் கடைசியில் எண்டிங்கில் நீங்கள் ப்யூர் லவ்வை ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் எஸ், இதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ஒன் ஷாட்ஸ் அதிகமாக போடுறதுக்கு பதிலாக எஃப்எஃப்பை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, பிகாஸ் நான் எஃப்எஃப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு எபிசோட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுது. ஸோ நீங்களும் அந்த ஸ்பார்க்கை லூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால தான் இதுக்கப்புறமா எஃப்எஃப் மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நான் அதை முதல்ல முடிக்கணும். அதை மட்டுமே ஒரு கோலாக வச்சு இதுக்கப்புறம் எஃப்எஃப்ஸ் பார்க்கலாம். வெயிட் இன்ட்ரோவே ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி பேர் தி ஹார்ட் பீட், எபிசோட் 1. ஸோ இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்துட்டு தென் லெட்ஸ் டைவ் இன்டு தி ஸ்டோரி. இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நம்ம ஜங்குக் கொரியாலே ஒரு பெரிய ஹைஃபையான மாடல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹை பெய்ட் மாடல் தான். அண்ட் அவரோட அப்பா தான் ஒரு பெரிய மாடல் இண்டஸ்ட்ரியோட தி ஃபவுண்டர் அண்ட் தி பிரசிடெண்ட். அண்ட் நம்ம ஜேகே சீஃப் ஹெட் மாடல். நம்ம ஜங்குக்கோட கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எதையுமே அவ்வளவா பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவரோட கோலில் மட்டும்தான் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஒர்க்கஹாலிக்னு சொல்லலாம். அண்ட் எஸ், அவருக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பார். அண்ட் ஃபீலிங்ஸை எப்பயுமே கன்சிடர் பண்ணவே மாட்டார். அவருடைய அப்பாவுக்கு அடுத்து அவர் அந்த பிரசிடென்ட் சீட்டில் உட்காரணுங்கிறது தான் அவருடைய பெரிய லட்சியம். அண்ட் அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அப்படியே கதைக்குள்ளே போகலாமா? இப்போது நம்ம ஜேகே அவருடைய இண்டஸ்ட்ரீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கேல்வின் கிளைனோட டெனிம் ஜீன் அண்ட் ஷர்ட்ஸ் போட்டுட்டு அண்ட் அவருடைய ஹேண்டில் அழகாக ஹுப்லாட்டோட வாட்சும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே மாசாக பையன் நின்றுட்டுருக்கான். சார், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடலாம் சார். ஆமாம், எதுக்கு ஒர்க் பண்ணுறோம் சார்? உங்களுக்கு ஒரு சைனப் வந்திருக்கு. இன்னொரு ப்ராஜெக்டில் ஒரு நியூ பிராண்ட் அம்பாசிடராக ஒர்க் பண்ணணும்னு. யோ, அது என் மேனேஜர்கிட்ட கேளியா? கரெக்டாக வந்து என்கிட்ட ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுனா காசு இல்லாமல் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து கிளம்பு. இல்லை சார், உங்கள் மேனேஜர் சைன் பண்ணிட்டாரு. நீங்கள் பாருங்கள். எது என்கிட்ட கேட்காம இந்த வெண்ணமாவன் எப்போ சைன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த சைன்டு பேப்பரை அப்படியே அவர் பார்த்துட்ருக்கான். டேய் மச்சான், என்னடா போடா போய் 2 போஸ்ட் கொடுப்போம். இந்த பீஸ் சிம்பிள் இருக்குல்ல அதில் ஒன்று, அப்புறம் இந்த க்யூட்டாக அந்த பன்னி ஸ்மெல்லை காட்டிகிட்டே நிற்பே. இப்போலாம் க்யூட்டாக இருந்தால் தாண்டா பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. போடா அப்படிங்கும்போது நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம ரிச்சியோட தலையில் நல்லா நங்குன்னு அடிக்கிறான். டேய் பெதுக்குடா என்ன அடிச்ச? இர்றா டேய், பெதுக்கு நீ என்ன முதல்ல அடிக்கிற? ஏய் நிறுத்து. டேய் என்னடா அசிங்கமாக இருக்குடா மச்சான், எல்லாருக்கும் முன்னாடி இப்படி அடிக்கிற? யாரை கேட்டு இப்போ நீ இங்கே சைன் பண்ண? என்ன மச்சான், உன் மேனேஜரா, என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டா, என்னோட உயிர் தோழனா? எப்படியோ நீ இதை மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்ததுன்னா என்கிட்ட தான் தள்ளி விடுவேன். நான் அவங்ககிட்ட கேட்டு சைன் பண்ணுறதுக்குள்ளார அங்கே அவனுங்க மனசை மாற்றிடுறானுங்க, வேற ஒருத்தங்க கொடுத்துட்றானுங்க. டேய் இந்த கான்ட்ராக்டு செம்மடா, இதில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சட்டி போட்டு அழகாக வருவாளுங்க மாமே, எனக்கு பிடிச்ச கான்ட்ராக்டரா, இது எப்படா விட முடியும்? நீ வேணான்றுவ? பொண்ணுங்க ஜட்டி போட்டு வரதை பார்த்து என் வாழ்க்கையை விற்றுட்டல. மச்சான், இதுலேருந்து செம்ம ப்ராஃபிட்டு. இவனுங்க இப்போ வரைக்குமே உமன் கிளாத் தான் போட்டுட்ருக்கானுங்க. மென் கிளாத்தில் அதுவும் ஃபஸ்ட்டு நீ தாண்டா பிராண்ட் அம்பாசிடரு. உனக்கு ஒரு பேர் கிடைக்கும், உங்கள் அப்பாவோட மனசில் ஒரு நல்ல ஆழமான பதவி கிடைக்கும். அப்புறம் நீ எப்படியோ நினச்ச மாதிரி உங்கள் அப்பாவை அழகாக தூக்கி வீல் சேரில் உட்கார வச்சுட்டு நீ அந்த பிரசிடென்ட் சீட்டில் உட்காந்துடலாம்டா. எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாரு. டேய் அதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஆல்ரெடி நிறையா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம்டா. தலைவலியாக இருக்கும். என்னால் இப்படி ஒர்க் பண்ண முடியாது, உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வேற ஷார்ட் டெம்பரு, எனக்கு வெறிமயிர் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து கிளம்பிடுவேன். நீ இதெல்லாம் பார்த்துக்குவல்ல, மேனேஜ் பண்ணிப்பல்ல மேனேஜர் மயிறு. பண்ணிக்கிறேன் மச்சான், எல்லா நாள் நான் தானே அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன், பண்ணிக்கிறேன். நீ போ, நான் சொன்ன மாதிரி 2 போஸ்ட் கொடு. டேய் தள்ளாதடா, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வெறுப்பாக போய் அங்கே நிற்கிறான். சார், அவங்களோட அந்த டைனமிக் ஃபீச்சர்ஸ்லாம் காட்டுங்க சார். டேய் அவன் என்னத்தடா கேட்குறான் புடுங்கி?
அதான் மச்சான், அந்த கேல்வின் கிளீனுக்கு சட்டி மட்டும் அப்படியே ஓரமாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்தல அது. அப்புறம் இந்த ஆப்ஸு நல்லா காட்டு மச்சான், அப்போ தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். எங்கள் நம்ம ஜங்குக் வேறு வழியே இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஃபோட்டோஸ்க்கு நல்லா போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. வாவ் சார், செம்மையாக இருக்குது சார், ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, பேக்கப் காய்ஸ், பேக்கப். அவ்வளோதான் சார், சிங்கிள் டேக்லேயே மாஸ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சார், லெட்ஸ் பேக்கப் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஜங்குக் நார்மல் க்ளாத்ஸ் வியர் பண்ணிவிட்டு வெளியே வரான். நம்ம ரிச்சி வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஃபோனில் யார்கிட்டயோ ரொம்ப அவசரமாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் வெளியே வந்துட்டு இப்போ எதுக்கு இவன் ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி சீன் போட்டுருக்கான். டே ரிச்சி, யார்கிட்டடா பேசிகிட்ருக்க? ஓகே அங்கிள் வந்துடுறோம். டே மச்சான், உங்கள் அப்பா கிட்ட தான்டா பேசிகிட்டு இருந்தேன். என்ன வேண்டா அவருக்கு? அது டேய், அவர் எங்கேயோ போகணுமா, யாருக்கோ கல்யாணமா, உன்னை கூப்பிட்றாரு, போயிட்டு வந்துடலாங்கிறாரு. வீட்டுக்கு வர சொன்னார். டேய், என்னோடய ஃபோட்டோ ஷூட் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன, வெட்டிங் தானே, அவங்களே போயிட்டு வர சொல்லு, எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லு. டே மச்சான், நான் சொல்லிட்டேன்டா, நான் பார்த்து சொல்லிட்டேன். அவங்க தான் வேணாங்கிறாங்க, கண்டிப்பாக வந்தே ஆகணும், நான் தான் ப்ரெசிடெண்ட்டு அப்படி இப்படிங்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் எல்லாமே கரெக்டாக தான்டா இருக்குது. இந்த மாதிரி நான் தான் ப்ரெசிடெண்ட்டு, நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நொட்டணுங்கிறாரு பார்த்தியா. அப்போ தான் என் ஈகோ வந்து என்னென்னமோ பண்ணுது. சரி போகிறேன், போய் நானே பேசிவிட்டு அப்புறம் வந்துடுறேன். சரி மச்சான், வா நம்ம போகலாம். நீ பேசினா அவர் செட் ஆவார்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைட் பார்த்தா ஒரு நல்ல அழகான டிப்பிக்கல் இந்தியன் சாரி சவுத் இண்டியன் வெட்டிங். ஒரு அழகான வீடு, ரொம்ப விண்டேஜாக ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு அழகான நடுவில் துளசி மடம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு அதில் நல்லா அழகாக குட்டி குட்டி குழந்தைங்க பொண்ணுங்கள்லாம் உட்காண்ட்ருக்காங்க. அக்கா, உனக்கு இந்த ட்ரெஸ் செம்மையாக இருக்கும் அக்கா, கல்யாணத்துக்கு இந்த சாரீ வியர் பண்ணிக்கோ, இந்த சாரியும் அழகாக இருக்கா, அது அவருக்கு பிடிச்சிருந்தா தாண்டி நான் போட முடியும். பாத்தியா, வயன் இப்போவே புருஷன்தான் எல்லாமேங்கிற மாதிரி மாறிட்டா. எமிலி, அமைதியாரு, அப்பெல்லாம் பேசாத. ஏன் பேசக்கூடாது? நீ அப்படி தான் பண்ணுற. இந்த சாரிக்கு என்னடி குறைச்சல்? நம்ம கையில் ரொம்ப வருஷம் கழிச்சு, இல்லை அவள் பிறந்த நாளில் இருந்து இப்போ தான் ஒழுங்கா அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. இந்த சாரி நிஜமாலுமே உனக்கு சூட் ஆகுது. நீ என்னடானா உன் புருஷனுக்கு பிடிச்சாதான் போட முடியுங்கிற? இல்லடி. சரி, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கல, அப்போ நான் இதையே கல்யாணத்துக்கு போட்டுக்கிறேன். இதையே நீ பெரிய விஷயமா ஊதிக்கிட்டு இருக்க எமிலி, உன்னை பிச்சிருவேன். இல்லடி, எமிலி சொன்ன மாதிரி நீ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு மாறிட்ட. ஐயோ, அப்படிலாம் இல்லை. இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? அப்போ நிஜமாலுமே பாரு, வயன் அப்படி தான் மாறிட்டா. ஆமாடி. ஏண்டி இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? வெக்கப்படுறா பாரு, மூஞ்சி திருப்பிட்டு எப்படி வெக்கப்படுறா பாரு. இப்படிலாம் பண்ணால் அப்புறம் எப்படி வெக்கப்படாமல் இருக்க முடியும்? நான் நினைக்கிற மாதிரி அவர் இருப்பாரா? அதுக்குள்ளே எனக்கு கல்யாணமா? என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவ்வளோ நாள் எவ்வளோ அழகாக சுதந்திரமாக இருந்தேன் அம்மா அப்பாவோட. அவங்கெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு யாருனே தெரியாத ஒருத்தர் கூட வாழ்க்கையை லீட் பண்ணணும். அப்படியே அழகாக குழந்தைங்கள பெற்றுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அவங்க கூட இருந்து அவங்களுக்காக வாழ்ந்துட்டு அப்படியே லைஃப் போயிடுமா? அவ்வளோதானா? இந்த வாழ்க்கை சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச பர்சனுக்காக இப்படி இருக்கிறதுல தப்பே கிடையாது. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு சத்தம் உங்கள் அம்மா கிட்ட இருந்து, வயன், மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு, உன்னை பார்க்கணுமா? என்ன சொல்கிறாங்க? ஆமாண்டி. வந்துட்டானா? கொஞ்ச நேரம் நம்மளை பேச விடுறானா பாரு. அவனும் பொண்டாட்டி தாசனாக இருக்கான் போல. சரி, ஓகே, உங்கள் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். கையில் என்னடி அங்கே உட்காண்ட்ருக்க? இல்லை அக்கா, வயனக்காவை எப்படி தனியாக விட்டுட்டு வருது? அதெல்லாம் அவள் இருந்துக்குவாடி, வா போகலாம். ஆனால் அக்கா, ஆனா ஊனான்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வா. அட்லீஸ்ட் கையிலையாச்சும் விட்டுட்டு போடி, கொஞ்சம் பயமாக இருக்கு. எதுக்கு பயப்படுற? இப்போ தானே அவருக்கு பிடிச்சாதான் இது கட்டிக்குவேன்னு நல்லா அளந்து விட்டுட்டு இருந்தேன். பேசு, பிடிச்சிருக்கான்னு கேளு, நாங்கள் போயிட்டு வரோம்.
ஆனால் அதுக்குன்னு தனியாக விட்டுட்டு போவீங்களா? ஐயோ போகிறாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே உட்காண்ட்ருக்கீங்க அந்த ஸ்டேஜ் மேலே. அப்போது என்னாடி தனியாக உட்காண்ட்ருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? ஆ இருந்தாங்க. நீங்கள் வரீங்கன்னு அம்மா சொன்னதுக்கப்புறமா போயிட்டாங்க. ஓ, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல நம்மளுக்கு ப்ரைவசி கொடுக்கணும்னு. அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே வந்து ஸ்டேஜ் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் க்ளோஸ்அப்பாக உட்கார்றான். யாதவ். ஆ சொல்றி, என் பேரை ஃபஸ்ட் டைம் கூப்பிடுற, இப்போ தான் கேட்குறேன். நல்லா இருக்கு, என் பேரும் வாயிலேருந்து வருது, நல்லாவே இருக்கு. சொல்லு சொல்லு. இல்லை, கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காருதா? ஆ என்ன பேசும்போது இடுப்பில் கை வைக்கிறீங்க? அவன் உங்களை நல்லா பிடிச்சி இழுத்துருந்துருப்பான் க்ளோஸ்அப்பா. அவன் அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் இப்படி தான் நீ என்னை பார்க்க போகிற இவ்வளோ க்ளோஸ்அப்பில்? எப்படி? நாளானிக்கு நம்மளுக்கு கல்யாணம், நாளைக்கு ரிசப்ஷன். அப்படி இருக்கும்போது தள்ளி உட்காருன்னு சொல்லுவேன். நீ என் பொண்டாட்டியாக போகிற, அப்புறம் எப்படி தள்ளி உட்கார முடியும்? அப்போல்லாம் தள்ளி உட்கார முடியாது டீச்செல்லாம். கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. யாதவ், எனக்கு நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு கிடி என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சி வச்சிருக்கேன்னு தெரியுமா? டே அண்ட் நைட். எனக்கும் டே அண்ட் நைட். எது ஒன்றுக்குமா? நீயும் டே அண்ட் நைட்டுமா? டே அண்ட் நைட் தான். நம்ம பேசிட்டு நம்ம லைஃப் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், நல்லா ஜாலியாக நிறையா சாப்பிடணும். ஏய், நான் என்னத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன், வண்ணத்தை பற்றி பேசிகிட்ருக்கா? நான் கூட வேறு என்னென்னமோன்னு நினச்சிட்டேன். என்ன நினச்சிங்க? அது இருக்குடி, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ சொன்னால் நீ பயந்துருவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். சரி, ஓகே. இங்கே இருக்க சாரியில் எது அழகாக இருக்குது? அதுடி, அது நல்லா இருக்கு. பார்க்காம சொல்கிறீங்க? பார்த்து தான் சொல்லணுமா? எதை நீ கட்டிட்டு வந்தாலும் நைட்டு நான் அவங்க தானே போகிறேன். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க யாதவ்? இல்லடி, இரு பார்த்தே சொல்கிறேன். நம்ம எப்படி பேசினாலும் இவ கரெக்டாக ஆக மாட்டேங்கிறாளே. ரொமான்டிக்காக பேசினா இவ்வளோ ஆன்டி ரொமான்டிக்காக இருக்கா? இவளை வச்சு எப்படி தான் குடும்பத்தை நடத்த போகிறனோ தெரில அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே அப்படியே அந்த சாரீஸ்லாம் பார்க்குறான், அந்த கலெக்ஷன்ஸை. டீ, இந்த மஞ்சள் கலர் சாரீ செம்மையாக இருக்குடி. உனக்கு போட்டால் தான் நல்லா இருக்குமான்னு தெரில, ஆனால் அழகாக இருக்குது. இது போட்டுக்கோ. மஞ்சள் கலரா? ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது தான் அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? கையில் கூட சொன்னா உங்கள் மேலே பாசமாக மாமா மாமான்னு சுற்றுவாளே. ஓ, அப்போது என்னோட ரெண்டாவது பொண்டாட்டியும் பிடிச்சிருக்கா? என்னது, ரெண்டாவது பொண்டாட்டியா? அப்படி இல்லை, மாமானு கூப்பிட்றானா அந்த மாதிரி தானே வருது. இல்லடி, இதெல்லாம் ஒரு கிக்கு, உனக்கு தெரியாது. அவள் சின்ன பிள்ளைல. நான் அவளை பாவன்னு பார்த்து சின்ன பிள்ளையாவே எடுத்துக்கிறேன். நீ தாண்டி என் பொண்டாட்டி. இப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கணும்னு தாண்டி இப்படிலாம் பண்ணுறது. இப்போ நம்ம இவ்வளோ கனெக்ட் ஆகலைன்னா அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம்? சரி சரி யாதவ், நீங்கள் சொல்லுங்கள். இந்த சாரியை நான் வியர் பண்ணிக்கவா? ஏய், அதான் எல்லோ கலர் நல்லா இருக்குன்னு சொன்னல, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்க தான் போடுவியா? எனக்கு பிடிச்சிருக்கலாம் போட மாட்டியா? அப்படி இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோ எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது. செட் ஆகும், நீ போடுற. இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், புரியுதா? என்ன நீங்கள் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கீங்க? அப்படி தாண்டி இருப்பேன். உனக்கு நிறையா விஷயம் என்னை பற்றி தெரியாது, ஏன்னா இது அரேஞ்ச்ட் மேரேஜ். உனக்கு என்னை பற்றி உண்மையாலுமே எதுவுமே தெரியாதுல்ல, போக போக தெரிஞ்சுக்குவேன். சில டைம் எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணால் கொஞ்சம் டாக்ஸிக்காக நடந்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ அந்த மஞ்சள் கலரே எடுத்து கட்டிட்டு வா, புரியுதுல்ல? சரி, ஓகே. இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? சரி விடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். இந்த எல்லோ கலரே நான் கட்டிக்கிறேன். யாது? இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ ரொமான்டிக் மூடுக்கு போவோமா? என்ன மாப்பிள்ள, வந்துட்டீங்க போல?
நீங்கள் தான் மாமா கரடி பூந்த மாதிரி பூந்துட்டீங்க. நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவன் அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி உங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஹேண்ட்ஷேக் கொடுக்குறான். என்ன பொண்ணோட நல்லா ஹாப்பியாக பேசுகிறீங்க போல், பிடிச்சிருக்கா என் பொண்ணை? ஐயோ மாமா இதெல்லாம் கேட்கணுமா? பிடிச்சதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை கண் கலங்காமல் பார்த்துக்குவேன். அதான் தெரியுமே, உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு நீங்கள் நல்லா தான் பார்த்துக்குவீங்க. என் பிள்ளைய என்னை விட நல்லா பார்த்துக்குவீங்க. ஆமாம் மாமா, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓயன், அப்புறமேல் பேசலாண்டி. கால் பண்ணா கால் எடு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். என்னம்மா ஓயன், பையனை பிடிச்சிருக்கா? அப்பா எப்போ பிடிக்கலன்னு சொன்னா எப்படி நீங்கள் கல்யாணத்தை நிறுத்துவீங்க? இல்லை அப்பா பிடிச்சிருக்கு அப்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. யாதவ் வாஸ் அ நைஸ் காய். உனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ ஓகே தான்மா. அப்பாவும் இந்த கல்யாணத்தில் செம்ம ஹாப்பி. சரி இப்போ எதுக்கு தனியாக உட்காண்ட்ருக்க? அதான் மாப்பிள்ளை போயிட்டார்ல, போ உள்ளே போ. அம்மா உனக்கு பிடிச்ச நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, போய் சாப்பிடு போ. சரி அப்பா. மாப்பிள்ளை நிஜமாக டாக்ஸிக்காக இருப்பாரா? எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கல்யாண நாள் நெருங்க நிஜமாலுமே இவர் என்ன நல்லா பார்த்துக்குவாரா? நான் நினைக்கிற மாதிரி இருப்பாரா? கடைசி வரைக்கும் என் கூட என்ன ஹாப்பியாக வச்சுக்குவாரா? இவர் கூட ஃபேமிலி க்ரியேட் பண்ணால் நல்லா இருக்குமா? ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? நான் என் அப்பா அம்மாவுக்கு சின்ன குழந்தையா சின்ன பொண்ணாகவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே உள்ளே போயிடுறீங்க. அப்பா உங்களால் ஏன் புரிஞ்சுக்க முடியல? நான் தான் சொல்கிறேன்ல, 3 நாளாக என்னால் எங்கேயும் வர முடியாது. அப்புறம் எனக்கு நிறையா கான்ட்ராக்ட்ஸ்லாம் சைன் பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் போய் மூஞ்சியை வர காட்டணும். உங்களுக்கு புரியலையா? உங்கள் இண்டஸ்ட்ரிக்காக தான் நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகே, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது. உனக்கு நான் அப்பண்டா, எனக்கு நீ சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ எதுக்கு நீ பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க? நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்ட, அந்த கொழுப்பு தானே. நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு இல்லை? சரிடா, சரி இருந்துக்கோ. இந்த ஆட்டிடியூட்லாம் வேறு யார்கிட்ட வேணாலும் காட்டு, உன் அப்பாட்ட வேணாம். சரிப்பா, இப்போ என்ன சொல்ல வரீங்க? 3 நாள்லாம் இந்த கல்யாணத்துக்கு போகிற அளவுக்கு எந்த கல்யாணமும் இம்பார்ட்டன்ட் கிடையாது என் கரியரை விட. 3 நாள் தானே, வந்து இருந்துட்டு போ. என்னோடய தங்கச்சி பொண்ணோட கல்யாணம், உனக்கு புரியுதுல்ல நான் சொல்கிறது? ஏங்க இப்போ எதுக்கு கத்துறீங்க? 2 பேரும் மாறி மாறி கத்திக்கிறீங்க. ஏன் நம்ம குடும்பம் மட்டும் இப்படி இருக்குது? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜங்குக், ஒரு டைம் அப்பா சொல்கிறத கேட்டால் தான் என்னடா, ஏன் இப்படி பண்ணுற? இப்போ என்ன பண்ணாலும் எகுத்து பேசுகிற ஜங்குக் நீ. உனக்கு நம்ம கம்பெனியோட பிரசிடென்ட் ஆகணுமா வேண்டாமா? அம்மா எப்பயுமே இதை சொல்லி என்னையா அமைதியாக்கிடுறீங்க. சரி வரேன், 3 நாள் தானே கல்யாணத்துக்கு வரேன். ஆனால் அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, பேசுவாங்க. உன் பேர் என்ன, நீ என்ன பண்ணிட்டுருக்க, என்னப்பா இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு கேட்குற மயிர் கொஸ்டினுக்கெலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன். அவ்வளோதான், நான் வரேன். மச்சான் கொஞ்சம் அமைதியாக பேசுடா, உன் ஃபேமிலி தானே. அமைதியாரு, உனக்கு புரியல, ரிச்சி அமைதியாரு. ஆல்ரெடி கடுப்புண்டையில் இருக்கேன், வேண்டாம். சரி மச்சான், சரி வார்த்தை விடாத. அமைதியாக இருக்கேன். சரி நீ சொல்லிட்டல, போகிறோம். நான் இல்லைன்னு சொன்னா மட்டும் விட்டுருவீங்களா? அதான் ஓகேன்னு என்கிட்டேருந்து வார்த்தையை வாங்கிட்டீங்களே, போங்க போய் நடக்கிற காரியத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப கோவமாக அங்கேருந்து வெளியே வந்துடுறான். ஜங்குகா, இருறா, ஏன்டா ஏன் இவ்வளோ கோவப்படுற? கொஞ்சம் அமைதியாகு. விடு, அப்பா அம்மா தானே. உனக்கு புரியலடா. மச்சான் எனக்கு புரியுதுடா, எனக்கு நல்லாவே புரியுது. விடுடா, பார்த்துக்கலாம். கொஞ்சம் சூட தணிக்கிற மாதிரி டாஸ்மார்க் போகலாமா? ஒரு நல்லா 5 ஸ்டார் பப்பா. ஆமாண்டா, ஆமாம், அவன் போனால் தான் கொஞ்சம் எனக்கு அப்படியே அமைதியாகும். போகலாம் வா. சரி மச்சான், விடு, பைக் எடு, அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சி அப்படியே கொஞ்சம் அவனை காம் டவுன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க பப்புக்கு. இவன் கல்யாணத்தில் வந்து ஏதாவது தகராறு பண்ணட்டும், அப்புறம் இவன் என் புள்ளையே இல்லைன்னு அங்கேருந்து வந்துடுவேன், பார்த்துக்கோ. ஏங்க
எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? ஜங்குக்கு ஒன்றும் பண்ண மாட்டான், கவலைப்படாதீங்க. உன் பையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆ, ஏதாவது நடக்கட்டும், அப்புறம் வருது. டேய் மச்சான், என்னடா இந்த பப்பு இவ்வளோ பெருசாக இருக்கு? ஐயோ டேய், செம்ம ஐட்டங்காரன்டா நீ. கரெக்டான இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கியே. போகிறோம், நல்லா சிறகு அடிச்சுட்டு ஒரு 2-3 பொண்ணுங்களை மடக்கிட்டு அப்படியே நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் மச்சான். ஆமாண்டா, கொஞ்சமாச்சு ஃப்ரீ ஆகணும்ல, வா உள்ள போகலாம் வா. டேய் ஜங்குகா, எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சருகு ஸ்மெல்லும் பொண்ணுங்க ஸ்மெல்லும் அப்படியே தூக்குதுடா. டேய் இருக்கும்டா, உனக்கு நல்லாவே இருக்கும். ஜங்குக் சார், இது நீங்களா? என்னோடய ஒய்ஃபுக்கு, என்னோடய ஃபேமிலிக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும், நாங்களாம் ஃபேன்ஸ். ஓ அப்படியா, தேங்க்யூ சார். நில்லுங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலான விஐபி ரூம்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நான் நார்மலாக இருந்துக்கிறேன், என்னை விடுங்க, ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன். டே மச்சான், போகலான்டா. விஐபிக்கு எப்பயுமே விஐபி ட்ரீட்மெண்ட் தான் தருவானுங்க. அப்போ எப்படியோ இந்த பப்ளியே செம்ம சரகாக இறங்குவானுங்கடா. வா நம்ம போகலாம் வா. டேய் ரிச்சி, ஏன்டா? டே மச்சான், எனக்காவடா, ப்ளீஸ்டா. ஆமாம் சார், வாங்க, உங்களுக்கு எப்பயுமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். சரி வரேன், வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கே அப்படியே அவங்க பின்னாடி போகிறான். அவங்க ஒரு ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே ரெட் லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. அந்த ரூமுக்குன்னு தனியாக ஒரு டிஜே சிஸ்டம் அண்ட் ஒரு பெரிய சோஃபா அண்ட் முன்னாடி இருக்க டேபிளில் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஜங்குக்கும் ரிச்சியும் அப்படியே ஒரு மாதிரி ஆன்னு பார்த்துட்டு உள்ளே போய் அந்த கவுச்சில் உட்காடுறாங்க. டேய், நீ சொன்ன மாதிரி செமையாக இருக்குடா. இல்லை மச்சான்? டேய் சூப்பராக இருக்குடா, தேங்க்ஸ் மச்சான், இன்றைக்கி தான் எனக்கு ஸ்பெஷலான நாள், எடுத்து அடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து ரிச்சி ஒன்றொன்னா ஓப்பன் பண்ணி அப்படியே வாயில் இறக்குறான். அந்த ஜங்குக்கும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், குடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லைடா, பொண்ணுங்க அதிங்க எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கன்னு ஆடாதடா ரிச்சி. டேய், உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? காலேஜ்லலாம் ஒரு மாதிரி ப்ளே பாய் கணக்காக சுற்றுவியே, அதுதான்டா. நீ தான் என் குரு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து காலேஜில் எவன் கூடயாவது பேசியிருப்பேனாடா? உன் கூடயே தொத்திக்கிட்டு வரல நான். அதுதான் மச்சான் ஆறா. பொண்ணுங்களை கூப்பிடு, நான் கூப்பிட்டா வருவாளிங்களா? மச்சான், நீ கூப்பிட்டாதாண்டா வருவாளிங்க. ஏங்க அவன் இந்த ரூமுக்கு கூப்பிட்டு வந்தவன். சார், இங்கே தான் சார் இருக்கேன். என்ன சார்? டேய், இந்த பப்லே இருக்கிற மாதிரி நல்லா ஹைஃபையான ஃபிகர்களாக கூப்பிட்டு வா பார்ப்போம். சார், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிகிட்டு வரேன் சார், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. ஜங்குக்கு அவன் அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவன் கேர் பண்ணிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணுங்களாம் உள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஜங்குக்கு தான் ஸ்பாட் பண்ணுறாங்க. மச்சான், போதையில் கண்ணு கூட தெரிய மாட்டேங்குதுடா, பொண்ணுங்களா இல்லை பசங்களான்னு கூட தெரில உள்ள வருது. டேய், 2 தட்டு தட்டினா நல்லா தெரிய வரும், அது பொண்ணுங்க தான்டா. நீ தானே கேட்ட, வச்ச அந்த ஓரமாக அமுக்கிட்டுரு, என்னை விட்டுரு. ஹாய், நீ பார்க்குறக்கு அழகாக இருக்க, வாவ். ஏய் பாரு, எனக்கு இதுக்கெல்லாம் சுத்தமாக மூடில்ல. இவன் தான் கூப்பிட்டான், இவன் கூட என்ஜாய் பண்ணுறதுனா பண்ணுங்க. விடு, தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே அவன் தள்ளி விட்டுட்டு அவன் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ரிச்சி கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப போதையில் மட்டை ஆயிடுறான். சார், கூப்பிட்டு வந்தேன், ஆனால் வேலையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சே. டேய், அப்போ நீ என்ஜாய் பண்ணுறா? சார், நானா? ஏன் பண்ணுன்னு சொன்னால் பண்ண மாட்டியா? சார், நாங்கள் வேறு ரூம் போய்க்கிறோம் சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப போயிடுறாங்க. இங்கே நம்ம ஜங்குக்கு அவங்க அப்பா பேசினதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவனும் அங்கே படுத்து தூங்கிடுறான். இந்த சைடு நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. லெஃப்ட் சைடில் கயல் அண்ட் ரைட் சைடில் எமிலி படுத்துக்கிட்டு இருக்காங்க. வயன், இன்னும் 2 நாளில் உனக்கு கல்யாணம்டி, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்னாலையும் தான் எமிலி. அக்கா, மாமா ரொம்ப நல்லவராக இருக்கார், ஆனால் எனக்கு அப்படி பார்த்தா தெரியலையே. அவர் நிஜமாலுமே நல்லவரா? என்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. அக்கா, நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா?
என்ன நீ பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாம், நல்லவர் தான். ஆமாம் அக்கா, எனக்கு நிறையா டாய்ஸு எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னார் தெரியுமா? அவரை நீ கட்டிக்கோ, அவர் கட்டிக்கிட்டாதான் எனக்கும் நல்லா வைப்பாக இருக்கும். சரி கயல், நீ படுத்து தூங்கு, டைம் ஆகுது பாரு. வயன், உனக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்குல்ல அவரை? எமிலி, பிடிச்சிருக்கு. பிடிக்கலன்னு சொன்னால் இப்போ மாற்றவும் முடியும், அப்படி சொல்லவும் முடியாது. நம்ம குடும்ப கௌரவம் என்னாகும் அப்புறம்? அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. உங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்கள் யாருன்னு கூட பார்க்கல, ரொம்ப டயர்டாக அப்படியே 3 பேரும் படுத்து தூங்கிடுறீங்க. அது நெக்ஸ்ட் மார்னிங். அவன் எங்கே போனான்? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அவனுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். நான் சொன்னேன்ல அவனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும்னு. ஏங்க கத்தாதீங்க, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எங்கே போனானுங்கன்னே தெரியல. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் தேங்கும் அதே பப்பில் தான் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக் நல்லா அப்படியே தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு எதுவுமே கேட்கல. நம்ம ரிச்சி தான் முதல்ல எழுந்திரிக்கிறான். தலை நல்லா வலிக்குதே, நேற்று நைட் என்னாச்சு ஒன்றுமே தெரில, ஃபாரின் சரிகளை அதான் போதை தலைக்கு மேலே ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு, இந்த சத்தம் தான் எழுப்பியிருக்கு போல் அப்படின்ட்டு அப்படியே அவன் ஜங்குக்கோட பாக்கெட்டுக்குள்ளார கையை விடுறான். இல்லையே, நம்ம ஆள் அலாரம் வைக்கிற கேஸ் இல்லையே, அப்புறம் என்ன அது பாட்டுக்கு வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. வைப்ரேட் ஆகிறது கூட பார்க்காம அதை கூட ஃபீல் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கான். அவ்வளோ கிக்கரிச்சு போல ஜங்குக்கு. என்னது இது, ஜங்குவோட அப்பா இத்தனை டைம் மிஸ்டு கால் விட்டுருக்கிறாரு. ஐயோ, கல்யாணத்துக்கு போகணுமே. டேய் ஜங்கு, டேய் ஜங்கு எந்திரா, டேய் உங்கள் அப்பா கால் பண்ணுறாரா, இத்தனை டைம் பண்ணியிருக்காரு, செத்தாண்டா. டேய் ஜங்கு எந்திரி. டேய் என்னடா, விடுறா டேய், தலையெல்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். டேய் ஜங்குகா, கல்யாணத்துக்கு போகணும். இப்போ இதெல்லாம் இது கிடையாது, நீ எந்திரி, உங்கள் அப்பா வேற கால் பண்ணுறாரு. ஐயோ, அவர் வேற அங்கே கோவத்தில் நல்லா ப்ரெஷர் குக்கர் மாதிரி கொந்தடிச்சிட்டு இருப்பார். பாவம் உங்கள் அம்மா மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ தெரில. டேய் ஜங்குகா எந்திரா. டே இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? மச்சான் ஞாபகம் இருக்குல்ல, நேற்று உங்கள் அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு வரேன்னு. அவர் கூப்பிட்ருக்கிறாரு பாரு, எத்தனை டைம் கூப்பிட்ருக்கிறாரு பாரு. இந்தா ஃபோனை பிடி. இவரை வேற அப்போ அதுக்கு வேற போகணுமா? டேய் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு போலடா. நீ எந்திரி, ஏதாவது ஒரு ஷர்ட் போட்டுக்கலாம், எந்திரி வா. டேய் எப்படிடா பப்பில் இருந்து எவன்டா ஷர்ட் கொடுப்பான்? வீட்டுக்கு போய் தான் மாற்றிக்கணும். டேய் நீ வீட்டுக்கு போய் மாற்றினா கண்டிப்பாக உங்கள் அப்பா விட மாட்டான். போகிற வழியில் எங்கேயாவது எடுத்துக்கலாம், இல்லைனா திருடிக்கலாம். டேய் உனக்கு வாங்கிக்கலாம்லாம் வாயில் வராதா, எடுத்துக்கலாம் திருடிக்கலான்னு. சாரி மச்சான், பழக தோஸ்தில். சரி நீ வாடா, எந்திரா வாடா. ரிச்சி ஜங்குக்க நல்லா இழுத்துட்டு போகிறான். அண்ட் அப்படியே போகிற வழியில் ஒரு கடையில் நல்லா ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு கோட் சூட்லாம் வியர் பண்ணிவிட்டு ரொம்ப அவசரமாக அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஹாலில் இவங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வரதை பார்த்துட்டு, ஜங்குக் என்னடா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, ஃப்ளைட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேக் ஆஃப் ஆக போகுது, சரி வா நம்ம போகலாம். இப்போது நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா ஜங்குகா, அப்புறமேல் பேசிக்கிறேன், இப்போ பேசுகிறதுக்கு டைமும் இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு முறை மட்டும் முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. நல்ல வேலைடா, ஸ்பீக்கர் செட்டு வாய் துறைகளை. வா மச்சான் நம்ம போகலாம், அவங்க கூட அப்படியே உட்காந்துக்கலாம் வா. டேய் எனக்கு பிடிக்காத விஷயத்த ஏன்டா பண்ண சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கலடா. நான் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு 2-3 போஸ்ட் கொடுத்துக்கிட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு நின்றுருந்துப்பேன், ஏன்டா இப்படி பண்ணுறாங்க? வயன் எந்திரி, எத்தனை டைம் கூப்பிடுறது? அம்மா என்னம்மா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், டைம் எவ்வளோ ஆகுது, சீக்கிரமாக எழுப்பி விடுறீங்க. எந்திரிடி, நாளைக்கு உனக்கு கல்யாணம், இன்னைக்கு ரிசப்ஷன், உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரியே படுத்து தூங்கிட்டு இருக்கா பாரு. ஐயோ நான் என்ன பண்ணுறது, இப்போ தான் நல்லா தூக்கம் வருது. என்னம்மா போய் ரெடி ஆகுப்போ, நிறையா பேர் வருவாங்க, நிறைய கெஸ்டெல்லாம் வருவாங்க, மாப்பிள்ளை சைடு நம்ம சைடு எல்லா சைடில் இருந்தும் வருவாங்க. நீ தான் மெயின். நீ இப்படி இருந்தனா எப்படி எங்களால் மேனேஜ் பண்ண முடியும்? நீ போய் குளிப்போ. கையில் எந்திரி. அம்மா போம்மா, 1 மாதம் லீவ் போட்டேன் அக்காவோட கல்யாணத்துக்காக ஸ்கூலுக்கு. இப்போ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற எந்திரின்னு. ஏய்
லீவ் போட்டது கல்யாணத்துக்குன்னா நல்லா படுத்து தூங்கலாமா? எந்திரிடி, நீயும் போய் குளிக்கிற வேலையை பாரு. அப்பாவோட ரூம் எடுத்துக்கோ போ, அங்கே நல்லா இருக்கும். பாத்ரூம்குள்ளார போய் குளிச்சுட்டு வா, போ 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 போ. அம்மா போம்மா, எப்படி பிடிச்சி தள்ளுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் அங்கேருந்து போயிடுறா. அம்மா, எங்கள் 2 பேர்த்தையும் எழுப்பி விட்டுட்டா. இந்த தடிமாடு எமிலியா? எமிலி எந்திரி. அவள் சொன்னாலும் எந்திரிக்க மாட்டா. விடுறி, அவள் எந்திரிச்சு அவளா வந்துக்கிட்டும். மா, நான் எந்திரிச்சிட்டேன்ல, இவ மட்டும் எப்படி தூங்கலாம்? ஏய் எந்திரி. வயன் என்னடி? தூங்குறேன் விடு. ஏய் எந்திரி. எந்திரிக்கலான்னு வைய பொண்ணி. என்னடி, உனக்கு தானே கல்யாணம், நீ தான் எந்திரிக்கணும், நான் எதுக்கு எந்திரிக்கணும்? இது நல்லா இருக்கே, எனக்கு கல்யாணம்னா நான் மட்டும்தான் எந்திரிக்கணுமா? நீயும் எந்திரிக்கணும் போ. நீயும் ஏதாவது ரூமில் போய் குளிச்சுட்டு வா, போ 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 போ. அம்மா, இப்போ தான் எனக்கு குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எம்லையும் எந்திரிச்சிட்டால, இப்போ தான் நான் ஜாலியாக குளிப்பேன், நான் போகிறேன். சேடஸ்ட்டு வயனு உனக்கு இருக்குடி. நீ கல்யாணத்துக்கு அப்புறமா உன் புருஷனால நல்லா கஷ்டப்பட போகிற பாரு. நீ தூங்கணும்னு நினைக்கும் போது கூட அவன் உன்னை விட மாட்டான். தூக்கம் வருது நீ கெஞ்சுவ. அப்போது என்னமோ நடக்கட்டும், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் நடக்கும், நீ வேணாலும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எமிலி அங்கேருந்து போயிடுறா. ஏங்க அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறையா வேலை செய்யணும். என் அண்ணா வேற வரான், ரொம்ப நாள் கழித்து கொரியாவிலேருந்து. அவன் ஃபேமிலிலாம் வராங்க. நீ கவலையே படாத, எல்லாம் கரெக்டாக நடக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத. இல்லைங்க, மண்டபத்துலேயும் நிறையா வேலை இருக்குது, எல்லாமே பார்க்கணும்ல. நான் பார்த்துக்கிறேன். இப்போ எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரா? நீ போ. நம்ம தேவதை ரெடி ஆகிட்டாளா? ஏங்க, இப்போ தான் அவளை எழுப்பியே விட்டேன், குளிக்கிறக்கு போயிருக்கா, வருவா பாருங்க. எப்பயுமே அப்பாவுக்கு இவன் தேவதை தான். கல்யாணமே ஆக போகுது, இன்னும் கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அவன் எப்பயுமே நம்மளுக்கு தேவதை தான், நம்மளுக்கு எப்பயுமே அவள் குழந்தை தான். இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டால, கல்யாணம் ஆக போகுது, நடக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவள் எப்பயுமே உங்களுக்கு சின்ன குழந்தை தான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதையும் நீங்கள் அழகாக வளர்க்கலாம், சரிங்களா? அண்ணா பாருங்க, இது ஓகேயா? அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க பாருங்க. போங்க, நிறைய வேலை இருக்குல்ல, போங்க போங்க. நான் போய் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, திட்ட வேண்டியது இருக்குது, நான் போய் திட்டுறேன். திட்டுறதே வேலையை வச்சுருப்பா போல். இப்படி தானே என் வாழ்க்கையிலையும் திட்டிக்கிட்டே வாழ்க்கையை முடிக்க போகிறேன், எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. என்னது கூப்பிட்ருக்காங்க, நான் போயிட்டு வரேன். அதுக்குள்ளே மாப்பிள்ளை ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம யாதவும் தான். அவன் வந்த உடனே, அத்தை வயன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? மாப்பிள்ளை வாங்க வாங்க சம்மந்தி. மாப்பிள்ளை வயன் குளிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன வந்த உடனே கேட்குறீங்க? இதுக்கப்புறம் உங்கள் கூட தான் வாழ போகிறா, கவலைப்படாதீங்க. அவன் நல்லா தான் இருக்கா. அவட்ட பேசணும். நேற்று அவளுக்கு கால் பண்ணா, எடுக்காமல் நல்லா தூங்கியிருக்கால. அவளுக்கு இருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், என் காலை கூட எடுக்கலை. அவள் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அவள் மேலே அவள் ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டான டைம் தான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாதவ் அங்கேருந்து அப்படியே மேலே உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் வாங்க உட்காருங்க. அதுக்குள்ளே நிறையா கெஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தங்களாக பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆமாம், நம்ம பசங்களுக்கு கல்யாணம், நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணும். கரெக்டாக இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மேலே குளிச்சுட்டு உங்கள் ப்ளவுஸ் தான் போட முடியாமல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொக்கி ஏன் மாட்டிக்கவே மாட்டேங்குது? சா, மாட்டிக்கோ, ஏன் மாட்ட மாட்டேங்குது? ஒரு வேளை சின்னதாகிருச்சா? எப்படி? இது கல்யாணத்துக்காக 3 நாளைக்கு முன்னாடி தானே அளவெடுத்து அழகாக தைச்சது. இது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த ப்ளவுஸை தான் டைப் பண்ணோன்னு பார்க்குறீங்க. இந்த சைட் டோர் நாக் ஆகுது, உங்கள் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. யாதவ் தான் வந்து நிற்கிறான். நீங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே ஒரு கார்னர் போயிட்டு நல்லா சாரியை சுற்றி நின்றுக்கிறீங்க. எங்க நான் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரீங்களா? போங்க. ஏய் நாடி போங்கங்கிற. கரெக்டான டைமுக்கு தான் வந்துருக்கேன். என்ன எல்லாம் பார்க்க தானே போகிறேன், என்ன கொஞ்ச நேரத்தில் சொல்றீ. எங்க பக்கத்தில் வராதிங்க யாதவ், வேண்டாம். ஏய் அப்படி தான் வருவேன், நீ பக்கத்தில் வர வேணான்னு சொல்லும்போது தான் எனக்கு வரணுன்றிருக்கி. அது ஏன்னே தெரில, கொல்லிக்கட்ட மாதிரி இருக்கல்ல. ஏங்க அந்த சாரி கொஞ்சம் அவரு பார்க்கலாம், இல்லை நான் வேணா அவனுக்கு கட்டி விடுவா? எனக்கு நல்லா கட்டி விடலாம் தெரியும்டி, நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்கேன்.
ஐயோ இல்லை வேண்டாம், நானே கட்டிக்கிறேன், நீங்கள் போங்க. ஏய் பெதுகிடி மூஞ்சிலாம் மூடுற. அது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குங்க. எதே வெக்கமா? இதெல்லாம் நான் பொண்ணுங்க கிட்ட பார்த்ததே இல்லையே. ஒரு மாதிரி புதுசாக இருக்குடி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏங்க மூஞ்சி காட்டு. சி அது காட்டலைனாலும் பரவாயில்ல, இப்போ சாரி அவர் பார்க்கலாம். இல்லை எனக்கு கொக்கி கூட நான் போடலை, நீங்கள் வெளியே போங்க. நான் போட்டு விடுறேன்னு சொல்கிறேன்ல. இல்லைங்க வேண்டாம். ஏய் தள்ளுறி. யாதவே சாரி போச்சு. இறி ஸ்டெடியான் இல்லை. அப்போ தான் கரெக்டாக போட்டு விட முடியும். கொக்கி தானே நடி இவ்வளோ பெருசாக இருக்கு. இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்குன்னே நீ நின்றுக்கோ. அப்புறம் எப்படி உன் கூடலாம் புள்ள பெற்றுக்க முடியும்? நான் நினைக்கிற அளவுலாம் உன்னால் பெற்று கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 5. அவ்வளோவா? பெற்றுக்கலாண்டி, அதுக்கு மேலேயும் பெற்றுக்கலாம். உனக்கு ஓகேண்ணா? அது ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஏய் வெக்கலாம் படாதடி, ஒரு மாதிரி இருக்கு. இடுப்பை கில்லாதீங்க. எனக்கு வேற உன் இடுப்பை பார்த்ததுக்கப்புறம் உன் இடுப்பில் தான் கை வைக்கணும்னு தோணுது. நான் என்ன பண்ணுறது? வேண்டாம். சரி ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால் கொஞ்சம் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே பார்த்திடலாம். யாதவ் கண்ட்ரோல் பண்ணிக்கூடா. கண்ட்ரோல் பண்ணிட்டேன்டி. கண்ட்ரோலில் தான் இருக்கேன். இப்போ பாரு, உனக்கு அழகாக அந்த சாரி மட்டும் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன். நடி நான் கொடுத்த மஞ்சள் கலர் சாரி கட்டல, இதை போட்டிருக்க. அதை நான் மேரேஜுக்கு போட்டுக்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது, ரிசப்ஷனுக்கு போட்டுக்கிறேனே. மேரேஜ் தாண்டி மெயின், அதிகே போட்டுக்கோ. நெத்தியாண்டி ஏன் என் கால் எடுக்கல? சாரி தூங்கிட்டேன். ஏய் இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா? இதெல்லாம் ஒரு ரிப்ளை ஆடி? இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறீங்க யாதவ்? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏய் நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணின. யாதவ் என் கை வலிக்குது, என்ன விடுங்க. ஏய் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. ஏன் நான் பிடிக்கூடாதா? சொல்றி, எதுக்கு நேற்று நீ என் கால் எடுக்கல? சொன்ன மாதிரி நான் தூங்கிட்டேன், அதனால தான். என் கையை விடுங்க. ஏய் நடிகாதுன்னா பெதுக்கு இப்போ எதுக்கு மூக்கொலிக்கிட்டு இருக்க? இல்லை எனக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பயமா இருக்கா? ஏய் இங்கே பாரு. ஏய் நான் பண்ணுறது உனக்கு பயமா இருக்கா? ஏய் நான்லாம் எவ்வளோ ஹேண்ட்ஸமான அழகான பையன், க்யூட்டான பையன். என்னெல்லாம் பார்த்தா பயம்லாம் வராதுடி. இங்கே பாரு, பயம் வருதா? இல்லை வரல. அதெல்லாம் வரக்கூடாது. ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜாலியாக இருக்கணும், புரியுதா? சரி ஓகே விடுங்க, நானே சாரி கட்டிக்கிறேன். சரி, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரைவசி. அதெல்லாம் இருக்கணும்ல? ஆமாம் அப்படி தான் இருக்கணும். நான் ஜென்டில்மேனாக நடந்துக்கிறேன், நீயே கட்டிக்கோ. சரி கட்டிட்டு கீழே அழகாக வரணும். ஏக்க வந்தது கேட்டாச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்டி. சரி ஓகே பாய் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இவனை நான் எப்படி கட்டிக்கிறது? இவன் ஏன் இப்படி இருக்கான்? ஷோ மூட் ஸ்விங்ஸ் என்னை விட அதிகமாக இருக்கும் போலே இவனுக்கு. நான் நினச்ச மாதிரி என் கல்யாண வாழ்க்கை அமையாது போலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கீழே உங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியா? அண்ணா வந்துட்டிங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணா நான் சூப்பராக இருக்கேன். ஜங்குக் அப்படியே அப்பா மாதிரி இருக்கப்பா. ஆன்ட்டி நான் ரிச்சி. ஜங்குக் எங்கே நிற்கிறான்? இவனை பார்த்ததை சொல்லுங்கள். சாரிப்பா. ஜங்குக் என்னடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட பா, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா கண்ணா. வாங்க உள்ளே வாங்க, உட்காருங்க. உங்களை பற்றி தான் காலையிலேருந்தே நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் அண்ணா வரான்னு ஊர் முழுக்க தந்தியா வச்சுருப்பேன். ஆமாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ அதை பண்ணியிருப்பேன்னு. உங்கள் அண்ணா தங்கச்சி பாண்டை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணா உட்காருங்க, நான் வயனை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. உங்கள் அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டேய் வந்துடுறா, நம்ம இங்கேருந்து போகலாம். ஏய் என் பாரி,
அவன் எங்கே போகிறான்னு கேளு உன் புள்ள. மா, நான் சொன்னேன்ல, நான் நீங்கள் கேட்ட மாதிரி நான் கல்யாணத்துக்கு வரேன். ஆனால் அங்கே என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு கேட்காதீங்க. நான் சொன்னேன்ல, நான் எங்கேயாச்சும் போகிறேன், என்னை விடுங்க. டேய் ஜங்கு, அமைதியாக இருடா. நம்ம வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். வீட்டில் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்காதீங்க. சண்டை போட்டு மானத்தை வாங்காதீங்க. உங்களுக்கும் தாங்க சொல்கிறேன். என்னை கோவப்படுத்தாமல் அவன் இருந்தான்னா நான் அமைதியாக இருப்பேன். அவர் என்னைக்கு கோவப்படாமல் இருந்திருக்காரு. என்னை பார்த்தாலே அவருக்கு கோவம்தான் வரும். நான் இங்கேருந்து போனால் சந்தோஷமாயிருவாருமா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். டேய் ஜங்குகா, எங்கடா கூப்பிட்டு போகிற? இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்கு. டேய், ஸ்டெப்லலாம் மேலே போய் என்னடா எங்கே போகிறோம்? ஏதாவது ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும், அவங்க போய் அப்படியே படுத்துக்கலாம் வா. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. சரி மச்சான், வா கிளம்பலாம். உங்கள் அப்பாவை பார்த்தா நீயும் கொஞ்சம் எகிருவ, அப்படியே ஸ்பாயில் ஆயிரும். டேய், இங்கே பொண்ணுங்களாம் இருக்க மாட்டாங்களாடா? நடா ஒருத்தங்களை பார்க்க முடியல, அதிகே அலையாதண்ணா. ஏதாவது ஒரு ரூம்குள்ளார போய் படுத்துக்கணும் முதல்ல. இப்படி ஜங்குக் பேசிக்கிட்டே அவன் ஒரு ரூமை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறான். அப்போது அந்த நாபே ரொட்டேட் ஆகுது. என்னது இது, யாரோ இருக்காங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள். எம்எல்ஏ, எனக்கு கட்ட கூட தெரியல சாரி, எனக்கு கட்டி விடுறேன். யார் யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் உங்களை தான் பார்த்து நின்றுட்டுருக்கான். டேய் என்னடா நீ பாட்டிக்கு நின்றுட்டுருக்க? அந்த ரூம் ஓகேயா? யாரும் இல்லையா? யாரோ இருக்காங்கடா. அப்புறம் என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க? இங்கே பாரு, இந்த ரூம் வேகண்ட்டாக தான் இருக்குது, இங்கே வா. இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவங்கள ஒரு டைம் பார்த்துட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் பயந்துக்கிட்டே அப்படியே அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு, யார் இவங்க, நான் பார்த்ததே இல்லை இவங்கள அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உங்கள் செஸ்ட் பக்கத்தில் உங்கள் ஹேண்டை வச்சு பார்க்குறீங்க. உங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. இந்த சைட் நம்ம ஜங்குக். யார் அந்த பொண்ணு? யாருன்னு தெரில, ஆனால் ஓப்பன் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு என்னமோ பேசிகிட்டு இருக்கா. யார் நீ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனோட ஹேண்ட் எடுத்து அவனோட செஸ்ட்டில் வச்சு பார்க்குறான். அவனுடைய ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது.